வாரேங்க. ஏன் சொல்லுதேன்னா எனக்கு ஹோட்டல் போக நேரா ஆகுதியா? நீ சீக்கிரம் இருந்ததுனா பழக்க விட்டு சீக்கிரம் நீ போக சொல்ல முடியும். ஓ அதுக்குதான் இவ்வளவு அவசரமா? சரி இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்? அது இருக்கட்டே, நீ முதல்ல என்கிட்ட என்ன பாடுபடுறதுக்கு வந்த? அட எக்கு, அது நான் சும்மா தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில உங்களை பார்த்து சரி பாத்துட்டு போவேன்னு வந்தேன். நீங்க தான் இப்ப ஏதோ பழக்கடன்னு கூட்டிட்டு வந்துகிட்டு என்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓ அப்படியா? நான் உன்கிட்ட என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? இந்த சந்தியால எதுக்கு நீங்க கூடயே கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டல்ல, அதுக்கு தான் பதில் சொல்லுவான்னு உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். யாங்க எதுவும் பிரச்சனையா? ஆமா மினி, இந்த பிள்ளை இருக்கல்ல, அந்த பையன் கூட நேத்து பேசிட்டு இருந்திருக்கா. இது அப்ப பாத்துட்டு வந்துட்டு நீ டெய்லி நீ கொண்டு விட்டுரு, அதனால அவளை தனியா விடாதுன்னு சொல்லிருக்காவ. அதுக்கு தானே நான் கூடயே போனேன். பையன் கூட பேசினாளா? எந்த பையன் கூடக்கு? தப்பல உனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி பேசாத. அந்த ஒரு பையன் நீ சொன்னா தெரியுமா, நல்ல பணக்கார குடும்பம் சொல்லிட்டு. ஆமா, அந்த சிந்துக்கு சொந்தக்கார பையன் அவன் தான். இவ்வளவு அப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாளே இப்ப? ஆமாட்டி, அடிக்கடி இன்னும் வாராம் போல. என்கிட்ட எவ்வளவு நல்ல பையனாட்டு சொன்ன பத்தியா, இனி உங்க பிள்ளை பின்னாடியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாரு திரும்பி வந்துட்டு நடக்கா. இன்னைக்கு கொண்டு விடும்போது வந்தானக்க இன்னைக்கு காலையில வந்துக்க நான் இந்த பிள்ளைகிட்ட கேட்கலாம்னு பார்த்தேன். நம்மளா போட்டு என்னத்துக்கு கேட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு சொல்லி தான் ஒண்ணு பேசாம இருந்தேன். பார்த்தேன் சுத்தி முத்தி ஒரு இடத்துலயும் காணையில இந்த பையல. இது இப்படி விடப்படாதுக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. என்ன மக்கா செய்யறதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க எங்க மைனி கிட்ட பேசிட்டு எப்படியாவது பேச முடியுமான்னு பாக்கேன்னு. சரி மினி, ஏதாவது ஒரு வழி பண்ணணும் பத்துக்க. இப்படி பரத்தால தெரியாது நல்லதில்ல பத்தியா? ஆமா உங்க மைனி கிட்ட நீ பேசணுமா? சரிக்கு, நான் சென்னைக்கு போயிட்டு வந்துகிட்டு அதுக்கப்புறம் அவ வீட்டுல போய் பேசினேன். சென்னை தான் உயிரை விட்டுட்டு இருக்கா. அவிய குடும்பத்துல உள்ள கல்யாணத்துக்கு நீ எதுக்கிட்டு போற? எங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆவுக்கு. நம்ம ஊர்ல கல்யாணமும் வர மாட்டேக்கு. அங்க கல்யாணம் இங்க கல்யாணம் கவ. நம்ம ஊருக்குள்ள ஒரு கல்யாணமும் நடக்க மாட்டேக்க. நான் மாதிரி என்னதான் செய்யறதுக்கு? வசனாக்கா கூட அப்படியே போயிட்டு வரேன். சரி நீ சொன்னாலும் கேட்கவே போற. அப்போ சரி நான் போய் சூட்கேஸ்ல எல்லாம் ரெடி பண்ணணும். போயிட்டு வரேன்னு. சரிம்மா, நான் அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்பேன். சரிக்கு, நம்மள அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்புவோம். வீட்டுல போய் என்னையாவது முதல்ல எங்க அம்மிட்ட ஆர்டர் வாங்கிடணும். அவையே ஓகே சொன்னா போதும். இந்த மாமியார் கலவையெல்லாம் சமாளிச்சுக்கிடலாம். அனுமா, வாங்குங்க. என்னம்மா ஏன் ரொம்ப டல்லா இருக்க? என்னங்க சொல்றதுக்கு? என்னாச்சு? உன் தம்பிட்ட பேசிட்டியா? அவன் என்கிட்ட ஒழுங்கா பேசுறான், பேசவே மாட்டானே. உடனே ஓடியாச்சு காலேஜ் போனேன்னு சொல்லிட்டு. சரி, காலேஜுக்கு அவசரமா போக வேண்டியது இருந்திருக்கும். சாயந்தரமா வந்து பேசுவான். அதுக்கா இப்படி மூஞ்சி தொங்கப்பட்டு இருக்கா? திரும்ப திரும்ப கேட்கனே நினைக்காத. என்ன விஷயமா? இனி உங்ககிட்ட தான் சொல்லாம இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஏன் என்னாச்சு? இவன் ஃபாரின் வரேன்னு சொல்லியிருந்தாம்ல, எதுக்கு இவன் திடீர்னு இப்படி ஃபாரின் வரேன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு கேட்டேன். சரி, அவன் என்ன திரும்ப சொன்னான்? என்ன சொன்னான்? ஆகாஷ் ஒரு பிள்ளைய விரும்புறானா. அவங்க வீட்டுல சொல்லிருக்காங்க, நல்லா செட்டில்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பொண்ணு கேளு, அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் இங்க இருந்தா நம்ம எப்படி படிப்போமோ வைப்போமோ, ஃபாரின்ல போய் அங்க நல்ல ஜாப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல தான் இங்க வாரேன்னு சொல்லிருக்கான். ஓ அப்படியா? ஆமா, இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி எப்படியோ இப்ப மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. நீ இப்ப அதுக்கு என்ன பண்ண போறா? இல்லங்க, யார் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சி இப்பவே உங்க வீட்டுல கொஞ்சம் பேசி ஒழுங்கு பண்ணி வச்சா எப்படி? என்னன்னு சொல்லிட்டு இருக்கா? அவன் விரும்புற பொண்ணுன்னா அவனோட வயசு சின்னதா தான் இருக்கும். இவனுக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு வயசு தானே இருக்கும். இப்பவே யார் வீட்டுல கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிப்பாங்க? இந்த மேரேஜ்ல இப்ப பண்ணணும்னு சொல்லல, அதெல்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட பண்ணிட்டு போட்டு இவனோட விருப்பத்தை சொல்லி இப்ப உங்க வீட்டுல போய் கேப்போமே. அனு, அதெல்லாம் செட் ஆகாத அனு. அந்த பிள்ளையும் படிச்சு முடிக்கட்டு. யாரு எவருன்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம இப்ப போய் பேசவும் முடியாது. அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்குமா என்னதோ அதுவும் தெரியல. அத பத்தி தான் பேசுறதுக்கு அவன் இருக்கவே மாட்டேக்கான வீட்டுல. சரி விடு, சாயந்தரமா வந்து பேசுமா. சரி பாப்போம். அனு, சிந்து வீடு வர போயிட்டு வருவோமா? இங்க வந்திருக்கோம் மாதிரி அவளை ஒரு வீட்டு பார்க்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? நானே உங்ககிட்ட கேட்கணும் தான் நினைச்சேன். இந்த பிரச்சனையில கொஞ்சம் அமைதி அப்படி இருந்துட்டு பத்துக்கோங்க. போயிட்டு வந்துருவோமா? சரி. ஜானு எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா. அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் போமா. சிந்து அவளை பாக்கணும்னா ரொம்ப ஆசைப்படுவாள்ல. இப்ப எந்திரிச்சிருவா, நம்ம அவளை கூட்டிட்டே போலாம். ஓகே அனு, அது கேட்கறதுக்கு தான் வந்தேன். சரி நான் கீழே போறேன். சரிங்க, அவ எந்திரிச்சதும் நான் கிளம்பி கீழே வரேன். சரிம்மா. இப்ப இத பத்தி அப்பாட்ட சொன்னா எப்படி இருக்கும்? சரி பாக்கலாம். மக்கா, நீ மட்டும் வந்து உட்கார்ந்திருக்க, அந்த பிள்ளைகள் எங்கம்மா? என்ன பிள்ளைகள்? இந்த பையன் கூட சொன்ன உடனே கேட்கான். ஏடி ஏ சர்மி, ஏக்கா ரொம்ப வயிறு வலிக்குக்கா. நேத்து ராத்திரி எங்க மாமா வீட்டுல சாப்பிட்டது ஒத்துக்கிடலையோ என்னதோ தெரியல. சரி அழாத இரு, பாட்டிட்டு சொல்லேன். ஏடி எவ்வளவு நேரம் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு நடக்க ரெண்டு பேரையும் வாராள்களா? இங்க வந்து நம்ம உயிரதான் எடுத்தாளுவமா. பாட்டி ஏமக்கா யாழியா? பாட்டி அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான். வயிறு வலிக்குவா? ஏன் இது சாப்பிட்டது எதுவும் சேரலையா பிள்ளைக்கு? நீ ஆத்து வேற அங்க போய்
வெந்தயத்தை போட்டு முழுங்கினா கொஞ்சம் கேக்கமத்துக்க. வெந்தயம் எடுத்துட்டு வரட்டா? எடுத்துட்டு வாங்க. ஐயோ கடவுளே, உங்க அம்மைக்கு என்ன பதில் சொல்லுவேனா? சபிமா கொஞ்ச நேரம் அழாம இரு. இல்லக்கா நல்லா வலிக்கு. இதே மாதிரி வலிச்சதே இல்ல. சரி சரி போட்டு, ஒண்ணு இல்லனே. வயிறு வலிக்காமல தான் அழுதுட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல படுத்துக்க சரியாயிரும். ஆமா சவி சொல்லவல்ல பாட்டி, வாங்கிக்க. தாங்க. கொண்டா. இப்ப கொஞ்சம் வயிறு வலி பரவாயில்லையா? இல்ல பாட்டி, வலிச்சுட்டுதான் இருக்கு. பாட்டியோ அது எப்படி உடனே தெரியும்? கொஞ்ச நேரம் கழிச்சு தானே சரியாகும். ஆமா ஆமா, அக்கா சொல்லியதும் சரிதான். கொஞ்ச நேரம் நீ இதுல படுத்துக்கன்னு பிறகு சாப்பிடு. சரி பாட்டி, படுத்துக்க. சர்மி நீ வாமா, வந்து சாப்பிடு. சரி பாட்டி. எப்பா வயிறு. போன் பார்த்து இருந்து போர் அடிக்கி. திடீர்னு போலி சாப்பிடணும் போல இருக்கு. இவகிட்ட போன் பண்ணி மத்தியானம் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலாம். வீட்டுக்கு தானே சாப்பிட வருவாவே. இந்த ஃபைல்ஸ்குள்ள தானே வச்சோம். போன் அடிக்குது. சிந்து சொல்லுமா. எங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவிய? இது என்ன தெரியாத மாதிரி புதுசா கேக்கா? 2 மணிக்கு தான் வருவேமா. 2 மணிக்கு தான் வருவேன்னு தெரியும். ஆனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட மாட்டேலாங்கிற ஒரு இதுல தான் கேட்டேன். வரும்போது எனக்கு போலி வாங்கிட்டு வருவீங்களா? போலி வேணுமா? என்ன திடீர்னு? தெரியலங்க, திடீர்னு ஆசையா இருந்துச்சு, அதனால கேட்டேன். வாங்கிட்டு வரீங்களா? இப்போ கிடைக்குமான்னு தெரியலையே. சாயந்தரம் தான் சூடா கிடைக்கும். சரி நான் கிடைச்சா வாங்கிட்டு வரேன்னு. வாங்கிட்டு வாங்க. அது கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. வீட்ல சாப்பிட ஸ்நாக்ஸே இல்லங்க. ஸ்நாக்ஸ் இல்லனா ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம் எவ்வளவு இருக்கு வீட்ல. பழங்கள்லாம் சாப்பிடு. இந்த நேரம் ரொம்ப ஸ்நாக்ஸே சாப்பிட கூடாது. சரி நீ ஆசைப்படியான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன். பிளட் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல வேற ஸ்நாக்ஸ் வேணுமா? ஸ்நாக்ஸ் பழம்லாம் எப்பவும் சாப்பிட்டே இருக்க முடியும். சாப்பிட்டு போர் அடிக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு வாய்க்கு ருசியா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு தானே கேட்டேன். மாசமா இருக்கும்போது என்ன ஆசைப்படியாவோ அதை வாங்கி கொடுக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? போதும். இந்த டைலாக சொல்லியே எப்பவுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியாமா. நான் வாங்கிட்டு வரேன்னு வைக்கே. வேலை இருக்கு பத்துக்க. சரி வாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு என்ன கஷ்டப்படியாவ? உள்ள போலாமா? ஓகேங்க. மாமா, அத்தை, ஜானி குட்டி, வாங்க. நல்லா இருக்கியா சிந்து? நல்லா இருக்கேன். நீங்க ஃபாரின்ல தான இருந்தீங்க? திடீர்னு வந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, திடீர் பிளான். சரி மாமா, உட்காருங்க. சிந்து, நமக்குலே உனக்கு கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா மாமா? உனக்கு தான் அம்மா முன்னே தானே பார்க்க வந்திருக்கோம். தேங்க் யூ மாமா. நான் இப்பதான் நினைச்சேன் தெரியுமா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு. பாத்தியா, கரெக்டான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமா மாமா. சிந்துமா, உங்க மாமியார்லாம் இல்லையா? இல்ல உங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஈவினிங் தான் வருவாங்க. அப்ப நீ தனியா தான் இருக்கறியா? ஆமா தே. இங்க தனியா இருக்கிறதுக்கு அம்மா வீட்லயாவது போய் இருக்கலாம்ல? இல்ல வேண்டாம் மாமா. அப்புறமா 7 மந்த் மேல போய்க்கலாம்னு இருக்கேன். இப்ப எத்தனை மாசம் ஆகுது? 7 ஆக போகுது தே. 5 மந்த் ஸ்கேன்லாம் எடுத்துட்டியா அனாமலி? எல்லாம் எடுத்துட்டேன். என்ன சொல்லிருக்காங்க? எல்லாம் நார்மலா இருக்கா? எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நான் ஏதாவது ஜூஸ் போட்டு வரட்டா உங்களுக்கு? டீயாவது போட்டு வரேன். ஐயோ ஒண்ணுமே வேண்டாம். ஐயோ உங்க வந்து ஒன்னே வேலை வாங்கினா எங்க அக்கையே அடிச்சு விடுவா. போங்க மாமா, நான் இதெல்லாம் எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன். சும்மா சொன்னேன் மக்களே, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அதுல இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடு. உன்னைய பாத்துட்டு போறதுக்காண்டி தான் நாங்க வந்தோம். ஆமா, நீ நின்னுட்டே இருக்கா. ஏதாவது சேர் போட்டு உட்காரா. ஐயா இருக்கட்டுடா. நான் இவ்வளவு நேரமும் படுத்திருந்து எனக்கு முதுகலா வலிக்கதான் செய்வு. படுத்தே கடந்து அதனால நிக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே இல்ல. இத கொண்டாங்க வச்சிட்டு வரேன். சரிம்மா போ. எங்க தண்ணி தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். குடிச்சிட்டு அப்படியே எனக்கு வந்து குவாலிட்டி வானே. சரிங்க. ஜானுமா, உனக்கு தண்ணி வேணுமா?
ஓகேம்மா. ஐ ஜாலி, ஒத்தையில இருந்து அவ்வளவு ஸ்நாக்ஸையும் சாப்பிடலாம் இனி. லா 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 லா. சிந்து, அத்தை நீங்க பின்னாடி வந்துட்டு இருந்தீங்களா? நான் கவனிக்கவே இல்ல. அது ஒண்ணு இல்ல சிந்து, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ஐயா அதுக்காக பின்னாடி வந்தீங்க? அங்க இருந்து சொன்னா நானே கொண்டு வந்திருப்பேன். நீ மாசமா இருக்கும்போது போட்டு அழைக்காண்டாண்டாமா. என்னத்த நீங்க இருங்கத்த, நான் பிடிச்சு கொண்டாரேன். ஐயோ மெதுவா போ சிந்து, இப்படி ஃபாஸ்ட் எல்லாம் போகாத. நீ போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுத்த. அத்தன்னாங்க. தேங்க்ஸ்மா. தண்ணிக்கே தேங்க்ஸா? ஏதோ டீ ஜூஸ் தந்த மாதிரி தான் தேங்க் யூலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட தண்ணி தான் பெஸ்ட். எப்பா தாகம் தீந்தாச்சு. இந்தம்மா. அத்தை என்ன திடீர்னு வந்த மாதிரி இருக்கு? இது வேலை விஷயமா வந்தீங்களா? இல்லடா சிந்து, உன்கிட்ட சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க. இல்ல உங்க அம்மா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். சரிங்க அத்தை. என் தம்பி இருக்கான்ல ஆகாஷ். ஆமா எனக்கு அவன நல்லா தெரியுமே. எங்க வீட்டுக்கு கூட ஒருக்கா வந்திருக்காம்ல. ஓ ஆமா ஆமா சொன்னல. ஆமா ஆமா, அவன் ஏதோ ஒரு பொண்ணு விரும்புறானா, அதனால இங்க நான் படிக்கல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபாரின் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அது எந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். பொண்ணு விரும்புறதுக்கும் இவங்க படிக்காததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அவங்க வீட்ல ஏதோ சொல்லிருப்பாங்க போல, நல்ல செட்டில்ட் ஆயிட்டு வா அதுக்கப்புறம் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம சரியா படிக்க மாட்டோம், அங்கனா நம்ம செட்டில்ட் ஆயிடலாம்னு சொல்லி நினைச்சிருப்பான் போல, அதனால ஃபாரின் வரேன்னு சொல்றான். ஓ சரி சரி, அந்த பொண்ணு யாரு? யாருன்னு தான் எனக்கும் தெரியலம்மா. போட்டோ ஏதாவது இருக்கா? நான் பாத்துருப்பேனான்னு கொஞ்சம் பார்க்கலாம்ல, அதுக்கு தான் கேக்கேன். இல்லம்மா போட்டோலாம் எதுவும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷனே அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட பேசும்போது தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஓ சரி சரி, ஈவினிங் அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட பேசி பார்க்கணும். ஓ சரிங்க தே. இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அதான் அவன்கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல பேசி இப்போதைக்கு 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ஓகே மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல விஷயம்தான். அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களோ பாத்துக்கலாம். ஓகே தே. ஓ என்ன 2 பேரும் இங்கே கதை விட்டுட்டு நிக்கிறீங்களோ? தண்ணி கேட்டுட்டு அங்க ஒருத்தன் இருக்கானே கொண்டு குடுப்போன்னு கிடையாது. ஐயோ சாரிங்க மறந்துட்டேன். நீங்க தண்ணி கேட்டீங்களா மாமா? நான் கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நானே குடிச்சுக்கிறேன். என்ன மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? நான் வாங்கி தரேன். ஜானுக்குட்டி ஒத்தையிலே முன்னாடி இருக்கா, நான் போறேன்னு நீங்க குடிச்சிட்டு வாங்க. சரி அனு. அம்மாட்ட எதுவும் பேசுனியா மக்களே? அதெல்லாம் காலையிலே பேசிட்டேன் மாமா. ஒத்தையில இருப்பனா போர் அடிக்கும், அம்மாக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா. நான் வந்திருக்கேன், அம்மாட்ட நான் போனோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடாதுனே. அடுத்தது அங்கதான் போறேன், சர்ப்ரைஸா இருக்கட்டு. ஓ அவங்களுக்கு தெரியாத நீங்க வந்திருக்குது? ஆமா, எல்லாமே திடீர் பிளான். சரி சரி மாமா. இந்த மந்தா